வணக்கம் நண்பர்களே. 1960 70களில் தமிழ் திரைப்படங்களில மிகவும் இனிமையான பாடல்களை பெண் குரல் கொடுத்தவர்களில் மிக முக்கியமானவர் சுசீலா அம்மா. அவர் காலத்துல அவருக்கு குரலுக்கு இடையே ஒரு வித்தியாசமான குரல். நாதஸ்வர இசையோடு இணைந்து சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் தமிழ் திரைப்பட உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது. பலரை கவர்ந்தெடுத்த அந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஜானகி அம்மா அவர்கள். இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்ல. ஆனா அவர் பாடின பாடல்கள் இன்னைக்கும் நம்ம காதுல தேனிசையா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வப்போ கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி வந்த அவரு இளையராஜா அவர்கள் தமிழ் திரை உலகத்திற்கு வந்த பிறகு மச்சான பாத்தீங்களா ஒரு பாடல். அந்த பாடல் ஹிட் ஆன பிறகு பட்டி தொட்டி எங்கும் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. அது இசைப்பிரியர்களுக்கு மிகப்பெரிய விருந்து அளித்தது. தொடர்ந்து இளையராஜா இசையமைத்த படங்கள்ல அவர் பாடிக்கிட்டே வந்தார். இரவு நேரங்கள்ல அவர் பாடின பாடல்களை கேட்டா இனிமையான தூக்கம் வரும். பலரை அவருடைய பாடல்கள் நிம்மதியாக தூங்க வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். மெலோடியான பாடல்களை தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாடி வந்த சுசீலா அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் குரலுக்கு இடையே ஜானகி அம்மான் குரலும் மிக பிரபலமாகி அவருடைய குரல் இசை மக்கள் மனதுல இடம் பிடிக்க கொஞ்சம் கடினமா தான் இருந்தது. ஆனாலும் மிக விரைவில் மிக குறுகிய காலத்துல அவருடைய குரல் மக்கள் மனசுல இடம் பிடித்து விட்டது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த அவரது சிறப்பான இசை பயணத்துல இந்தி, ஒடியா, துளு, உருது, பஞ்சாபி, பெங்காலி உள்ளிட்ட சுமார் 20 இந்திய மொழிகள்ல 48,000க்கு மேலான பாடல்களை பாடி நமக்கு இசை விருந்து கொடுத்திருக்கிறார். 4 தேசிய விருதுகளையும் 33 மாநில அரசுகள் விருதுகளையும் வென்று வரலாற்று சாதனை படைத்தவர். 16 வயதுகள படத்துல செந்தூர பூவே என்கிற அந்த பாடல் அவருக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்தது. தொடர்ந்து முதல் மரியாதை படத்துல அவர் ராசாவே உன்னை நம்பி என்ற ஒரு பாடல், வெள்ள திறந்தது கதவு என்ற படத்துல ஒரு சனம் தூங்கிருச்சு, ஜானி படத்துல காற்றில் எந்த கீதம், மௌனராகம் படத்துல சின்ன சின்ன வண்ண குயில், அலைகள் ஓய்வுதலை படத்துல புத்தம் புது காலை, காதல் ஓவியம் படத்துல நாதம் என் ஜீவனே, இப்படி அவர் பாடின எத்தனையோ பாடல்கள் இன்னைக்கு நம்ம செவிகள்ல உள்ள போந்து நம்முடைய உணர்வுகளை அப்படியே அசைச்சு பாக்குது. அப்படி இருந்த அந்த அம்மா கடைசி காலத்துல கர்நாடகாவில அவர் மகன் வீட்டுல தங்கியிருந்தார். அவர் மகனின் மரண செய்தி அவரை வெகுவாக உலுக்கி பலவீனப்படுத்தி இன்றைக்கு அவர் மரணத்தை தழுவி இருக்கிறார் என்கிற செய்திகள் நமக்கு சொல்கின்றன. மறைவு எனக்கு மட்டுமல்ல, இந்திய தேசம் ஏன் உலக அரங்கில் இருக்கிற ஒவ்வொரு இசை பிரியர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையல்ல. மரணம் அவரை அழைத்து சென்று விட்டது. அவரின் ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழைப்பார யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக பிரார்த்தனை செய்வோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜானகி அம்மாவின் பாடல்களை கேட்டு ரசிப்போம். காற்றில் எந்த கீதம் என்று பாடிய அவருடைய குரல் காற்றில் உந்தன் கீதம் என்று நமது காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம், என்னுடைய பதிவுகளை பார்க்கின்றவர்கள் கேட்கின்றவர்களுக்கு எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, அது சரியாக நல்லதா கெட்டதாகவும் இல்லை, எந்த கருத்தாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும்
நிறைவாக இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்வதற்கும் உதவும். என்னுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.